மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பிரகாஷ் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பேச்சுவார்த்தைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கட்சியை புறக்கணிக்குதா அல்லது கிறிஸ் ஜோடங்கருடைய அந்த பேட்டி இருக்கு இல்லையா, அது எதை உணர்த்துது? கிரிஷ் ஜோடங்கரோட பேச்சை அவரே மறுத்துட்டாரு. நாங்கள் விருப்பப்படுற கட்சியோட பேசுவோம், பேசுறதுல என்ன தப்பு அப்படின்றது அப்படிலாம் நான் பேசலை அப்படின்றார் அவர். விஜய் வசந்த் அதை எதிர்த்து பண்ணுறாரு. செல்வ பெருந்தகையும் அதை எதிர்த்து பேசுகிறாரு. வேறு யாரும் பெருசாக அதை பற்றி பேசலை. ஆல் இண்டியா லெவல்லையும் எதுவும் பேசலை. கிரிஷ் ஜோடங்கர் ஒரு 2 மாநிலம் எம்பி கொண்ட ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர். ஹைலி கான்ட்ரவர்ஷியலான ஆள். அவர் ராகுல் காந்தி தான் அவரை கொண்டு போடுறாரு. அதை திமுக விரும்பவே இல்லை. கிரிஷ் ஜோடங்கரை மாற்று முகுல் வாஸ்னிக்கு கொண்டு வாங்க அப்படின்றது தான் திமுகவுடைய டிமாண்டாகவே இருந்தது. அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எடாகுடமாக பேசி, அவர் பேசாமலாம் போட்டிருக்க மாட்டாங்க, பேசி அவர் மாட்டிக்கிட்டார். அந்த வார்த்தை பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டுருச்சு. ரைட்டுங்களா? அது எந்தளவுக்கு பூகம்பத்தை கிளப்பி விட்டுச்சுன்னா, 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் தனியாக அணிதிரண்டு ப. சிதம்பரத்தை சந்தித்து தனியாக ஒரு காங்கிரஸை, தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லைன்னா அப்படின்னு ஒன்று தொடங்குற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. இந்த நிலவரம் மேலே போன உடனே அவங்க கிளியர் ஆகிட்டாங்க. இன்னொன்று, திமுக ஒரு ராஜ்யசபா சீட்டு தர தயாராக இருக்குது அவங்களுக்கு. இப்போது மார்ச் 5 வேட்புமனு தாக்கல் பண்ணோம். அப்போது அந்த ராஜ்யசபா சீட்டோடு அவங்க வராங்கன்னா அவங்க தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணிக்குள்ளே தான் அவங்க நின்று தான் அவங்க போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் நிறைய வந்துடுச்சு. இதில் காங்கிரஸை புறக்கணிக்கிறதுக்கான விஷயமே இல்லையே. காங்கிரஸ் தான் இந்த சின்ன பசங்க கொஞ்சம் ஏடா கூடமாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தாவேகாவிலேருந்து எங்களுக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அழைப்பு வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வேளை அப்படி ஒரு பார்வை இருக்குதா? ஆமாம், விஜய் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கார். அது என்ன சொல்கிறது, நாய் பெற்ற தெங்கம்பழம். அதே மாதிரி தமிழில் இன்னொரு உதாரணம் இருக்குது இல்லைங்களா, இலவு காத்த கிளி. அதுதான் விஜய். அவர் காத்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் எல்லா விதத்துலேயும் காத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கான ஒரு ரெகக்னிஷன் இதுதான். அவர் உருவான நோக்கமே திமுக ஓட்டுக்களை சிதைக்கணும். இப்போ அவர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி திராவிட இயக்க ஓட்டுக்களை சிதைக்கணுன்ற அளவுக்கு வளர்ந்துருக்கார் அவர். அவ்வளோதான். இதுதான் அவருடைய எக்ஸ்டென்ஷன். அவருக்கு இன்றைக்கி 1 வருஷமாக 3 வருஷம் ஆகுது. அவர்கிட்ட வேறு எந்த கட்சியும் வரலையே. நான் கூட்டணிக்கு தயார்னு முதல் மாநாட்டிலே அறிவித்தார். அதுக்கப்புறம் எந்த கட்சியும் போய் அவர்கிட்ட பேசவே இல்லையே. ஒரு கட்சி கூட போய் பேசவே இல்லையே. இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத தாவேகா தன்னுடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலே அறிவித்தார், விஜய் அறிவித்தார். இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது அப்படின்றது அது ஒரு கீ ரோலாக ப்ளே பண்ணுதா? காங்கிரஸ் இன்றைக்கும் அதே இதில் உறுதியாக இருக்குன்றது இல்லையே. அது கேசி வேணுகோபால் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு ஓகே. கேசி வேணுகோபால் என்னைக்கு சோனியாவோட லெட்டரோட போய் உக்காந்து சந்தித்தாரோ அப்போவுமே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அவங்க தேசிய கட்சியின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் சொல்கிற மாதிரி எல்லாருமே எல்லா மாநிலத்திலையும் சொல்கிற ஒரு வழக்கமான டைலாக். அது சொல்றாரு, கேசி வேணுகோபாலுடைய அந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்றார் இல்லையா, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. மரியாதை நிமித்தமான சந்திப்புலாம் இல்லை. கேசி வேணுகோபாலை பார்க்கவே மாட்டேன்னார் ஸ்டாலின். முதல் தடவை இங்கே ஒரு யாத்திரையெல்லாம் தொடங்கி வச்சார் இல்லையா, அப்போ ஸ்டாலின் சந்திக்கவே மறுத்தார். அதுக்கப்புறம் சோனியாவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் சோனியாவுடைய லெட்டரை தாங்கி வரக்கூடிய சோனியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் கேசி வேணுகோபாலுக்கும் இன்னொரு மாநில டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும், சத்தீஸ்கர் மாநில டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கும் மரியாதை கொடுத்தாங்க. அதுதான் அஃபிஷியல் பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் அன்அஃபிஷியலாக பேசுவோம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே கிரீஷ் ஜோடங்கர் போய் வாய விட்டார்.
அது வந்து கான்ட்ரவர்சி ஆகி இப்போது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கட்சி உடையன்ற நிலைமைக்கு போய் அவங்க வந்து திருப்பி வாபஸ் வாங்கி நாங்கள் வந்து நாளைக்கு பேசுகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. இதில் மரியாதை நிமித்தமான பேச்சுவார்த்தை சார், மரியாதை நிமித்தமான பேச்சுவார்த்தையில் மரியாதை கொடுக்கறதுக்கு இவங்க யார் சார்? ஒரு பெரிய நிலப்பிரபுவாக இருந்தால் ஒரு குடியானவன் ஒரு விவசாய கூலிக்கு வந்து உட்கார வச்சு பேசினார்னா அது மரியாதை நிமித்தமான பேச்சாக இருக்கலாம். இவங்க என்ன நிலப்பிரபுவா, திமுகன்னு அடிமையா? அப்படி எதுவும் இல்லையே சார். சார், ஒருவேளை தாவேகா பக்கம் காங்கிரஸ் போச்சுன்னா அது யாருக்கு இழப்பாக இருக்கும்? காங்கிரஸ் தானே இழப்பு. அந்த அந்த இடத்துல டெஸ்ட் ட்ரையல் கூட பார்க்க முடியாத ஒரு நிலையில் தானே இருக்குது காங்கிரஸ். ஏன்னா அந்த பேச்சுன்றது தொடர்ச்சியான ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒன்றாக இருக்குது சார். இப்போ ஒரு வீட்டில் வந்து உறவுகள் பிரியுதுன்னு வைங்க சார், கணவனுக்கு இழப்பா மனைவிக்கு இழப்பான்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கும் இழப்பு இருக்கும், ரைட்டுங்களா? அவள் ஒழிஞ்சாயாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க கம்மியாக தான் இருப்பாங்க. பட்டு 2 பேரும் நடத்துகிற தாம்பத்தியத்தில் ஒரு பிரிவு ஏற்படுது அப்படின்னும்போது 2 பேருக்குமான கஷ்டமாக தான் இருக்கும். அது காங்கிரஸுக்கு அதிகமான டேமேஜுகளை உருவாக்கும், திமுகவுக்கு மிக குறைவான டேமேஜுகளை உருவாக்கும். ஆனால் டேமேஜ் தான். ஆனால் அதை கெயின் ஆகிறது யாராக இருக்கும்? தாவேக்காவோட போனால் தாவேக்கா கெயின் ஆகும். ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய கிறிஸ் ஜோடங்கர் சொல்லும் பொழுது 12% 20% அளவிற்கான வாக்கு வங்கி காங்கிரஸ்கிட்ட இருக்கு அப்படின்றார் இல்லையா? அப்போ அந்த பலம் காங்கிரஸ் கட்சி பார்க்குதா? இன்னொன்று, திமுகவோடு காங்கிரஸ் கட்சி இருக்கும் பட்சத்தில் தான் சிறுபான்மையினுடைய வாக்குன்றது திமுகவுக்கு இருக்குது. இப்போ ஒருவேளை நாங்கள் வெளியில் போனோம்னா சிறுபான்மையினுடைய வாக்கு அப்படியே விஜய்க்கு போகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வச்சு தான் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா? சார், சிறுபான்மையினரோட வாக்குகளுக்கு வந்து காங்கிரஸ் தான் அத்தாரிட்டி அப்படின்னா யூபியில் ஏன் சிறுபான்மையினர் உங்களுக்கு ஓட்டு போடல? மகாராஷ்டிராவில் ஏன் போடல? பீகாரில் ஏன் போடல? மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் ஏன் சிறுபான்மையினர் உங்களுக்கு ஓட்டு போடல? சார், இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட 1/3க்கு மேலே சிறுபான்மையினரை கொண்ட நாடு சார் இது. சிறுபான்மையினர் இந்திய முஸ்லீம்கள் வந்து முழுக்க டிசைட் பண்ணால் ஓவைசின்னு ஒரு கேரக்டர் ஏன் வருது? ரைட்டுங்களா? ஓவைசி ஏன் உள்ளே வராரு எல்லா இடத்துலையும்? மாயாவதி வந்து முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் போடும்போது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஏன் ஓட்டு விழுது? காங்கிரஸுக்கு தானே ஓட்டு விழணும். அந்த அந்த கலப்படத்தை, அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி இவங்க ரொம்ப நாள் ஆச்சு சார். அதுக்குள்ளெல்லாம் இவங்க இல்லை, அதெல்லாம் இவங்க ஸ்ட்ரெங்த்தும் கிடையாது. ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸ் பக்கம் போகுது அல்லது காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை யாரை வைத்து திமுக ஈடுகட்டும்ன்றப்பாரு அந்த இடத்துல தான் தேமுதிகவை ரீப்ளேஸாக பார்க்குறாங்களா? தேமுதிக விசிக அப்படின்ற கால்குலேஷனில் காங்கிரஸை ஓரங்கட்டலான்ற ஒரு முடிவு கூட வரலாம் இல்லையா அவங்க? சார் வந்து மம்தா பானர்ஜி எதனால் காங்கிரஸை ஓரங்கட்டி அவங்க ஜெயிக்கிறாங்க? அகிலேஷ் யாதவ் எதனால் காங்கிரஸை ஓரங்கட்டி ஜெயிக்கிறாங்க? ரைட்டுங்களா? காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலையும் இவங்களுடைய ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகள் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இவரோட செயல்பாடுகள்னால காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலையும் வரவேற்கக்கூடிய கட்சியால். உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிபிஎம்மோடு சேர்ந்து மம்தா பானர்ஜியை எதிர்த்தாங்க. இந்த முறை சிபிஎம்மை விட்டும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ காங்கிரஸை நிராகரித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காங்கிரஸுன்றது நிராகரிக்கப்படுறதுனால சிறுபான்மையினர் ஓட்டு வராது, 12% ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எந்த தேர்தலில் அவங்க டெஸ்ட் பண்ணி எப்படி ப்ரூஃப் பண்ணாங்க? அவங்க ஒரு 4%ன்றது ஒரு தேர்தலில் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஸ்ட்ரெங்க்தாக சொல்கிறாங்க. ஆனால் 12% அப்படின்னு வளர்ச்சி அடையிற அளவுக்கு காங்கிரஸ் என்ன தமிழ்நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, என்ன மக்கள் போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க, என்ன வெற்றி பெற்றாங்க? தூய்மை பணியாளர் போராட்டம் இவ்வளோ வெகுண்டெழுந்து தமிழகத்தில் நடந்தது, அரசு ஊழியர்கள் போராட்டம் இவ்வளோ வெகுண்டெழுந்து தமிழகத்தில் நடந்தது. இதில் எல்லாம் எங்கே காங்கிரஸ் பங்கு பெற்றது? அது கூட்டணிக்கே ஒரு பாதகமாக மாறுன்றதில் கூட அமைதியாக இருக்கலாம் இல்லையா? அது தூய்மை பணியாளர்களோ அல்லது வந்து செவிலியர்களோ எல்லாருமே வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தானே போராடிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. ஆனால் சிபிஎம் போராடிச்சுல்ல, சிபிஎம் வந்து தூய்மை பணியாளர்களுக்காக நின்றுது சார். அரசு ஊழியர்கள் போராட்டங்களோட முதுகெலும்பாக நின்னது சிபிஎம் சார். சிபிஎம் கூட்டணி கட்சியில் தான் சார் இருக்குது, திமுக கூட்டணியில் தான் இருக்குது. அப்போ எந்த நம்பிக்கையில் கிறிஸ் ஜோடங்கர் சொல்கிறாரு 234 தொகுதிக்கு 5000க்கு மேலே எங்களுக்கு வந்து விருப்ப மனு வந்திருக்குது அப்படின்றாரு? அதெல்லாம் பொய் சொல்கிறார் சார். 5000க்கு மேலே விருப்ப மனு வந்திருக்குன்னா எந்த அடிப்படையில் வந்தது? விருப்ப மனுன்னா தாவேக்கா மாதிரி
ஃப்ரீயாக கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வாங்கினாங்களா இல்லை 100 ரூபாய் கொடுத்து விற்றாங்களா, எங்கே விற்றாங்க, எந்த கவுண்டரில் விற்றாங்க, முதல்ல உறுப்பினர் கார்டு இருக்கா பாருங்கள் சார். 5,000 ஒவ்வொரு தொகுதிக்கும் 5,000 உறுப்பினர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள் சார். அதுவே இல்லை சார் அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு மாஸ் பார்ட்டி எப்போவுமே அவங்களுக்கு கேடர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. அது தன்னந்தனியாக காற்றுல விழுற ஓட்டு மாதிரி ஓட்டு விழும். அதுதான் மாஸ் பார்ட்டி. அதுதான் ஏடிஎம்கேவும் ஒரு பீரியடில் மாஸ் பார்ட்டி தான். பேசிக்காகவே ஏடிஎம்கே மாஸ் பார்ட்டி தான். திமுக கேடர் பார்ட்டி, சிபிஎம் கேடர் பார்ட்டி, சந்துக்கு சந்து ஆள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து கட்சியை முன்னே கொண்டு போவாங்க. அது மாதிரி மாஸ் பார்ட்டி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார். அந்த அளவுக்கு மாஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. வெகு மக்கள் திரளுக்குள்ளே இல்லையா. பாரத் ஜோடோ யாத்திரை கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வரலையே, லைட்டாக டச் பண்ணிட்டு தானே போச்சே தவிர தமிழ்நாட்டுக்குள்ளே வரலையே. பின்ன எந்த அடிப்படையில் 11% வந்து உயர்ந்திருக்கோம் அப்படின்னு? ஒருவேளை அவர் கோவாவில் போய் அவர் ஆட்சி அமைக்க சொல்லுங்கள், கோவாவுக்கு போக சொல்லுங்கள், அவர் ஆட்சி அமைக்க சொல்லுங்கள். அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார், பொய் தான் சார். பிரகாஷ் சார் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒதுக்குகிறதுன்னு தான் சொல்கிறாங்க 47%. காங்கிரஸ் வந்து போனால் போட்டும் சார். திமுகவுடைய நிலை அதுதான். நீங்கள் போயிடுங்க. நாங்கள் மம்தா பானர்ஜி மாதிரி, அகிலேஷ் யாதவ் மாதிரி நாங்கள் எங்கள் விஷயத்தை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து எப்போதும் வென்றான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றியை 50% மேலே வாக்கு வங்கி வச்சுருக்க தாவைக்காவோட போங்க. போயிட்டு நீங்கள் வந்து வென்று காட்டுங்க. அப்படியே நீங்கள் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வாங்க. அது எங்களுக்கு வசதி தானே. நாங்கள் ஜெயிச்சிடுவோம்ல. அப்போ இண்டி கூட்டணி யார் தலைவர்ன்ற பிரச்சனை வரும்ல. நாங்கள் தலைமை ஏற்றுட்டு போவோம்ல. ஸ்டாலின் வந்து இந்த இஷ்யூவில் வந்து ஒரு அகில இந்திய லீடர் ஆகிட்டார் சார். சாம்னா எழுதுது, எல்லாரும் சொல்கிறாங்க, மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க. ஒரு ஆல் இண்டியா லீடர்ன்ற அந்த ஃபிகருக்கு போகிறாரு. இன்றைக்கி மணிசங்கரையர் பேசுகிறாரு. திராவிட இயக்கத்துக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குது சார். அதிமுக இல்லை சார் இது திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்துக்கு ஒரு அகில இந்திய வடிவத்தை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அது தந்தை பெரியாரோட ரோல். அது அதை எடுப்பார் ஸ்டாலின். நன்றி சார்.